ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைகளை இந்த ஓய்வு நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். தியானிப்பதற்கு முன்பாக நாம தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து, எங்கள் அன்பின் தகப்பனே, பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, இந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எங்கள் சிந்தனைகள் எல்லாம் உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய பரிசுத்த ஆவியினால் ஆட்கொண்டு ஆளுகை செய்வீராக. இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அது எங்களுக்கு எங்களுடைய பிரயோஜனத்திற்காக, மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காகவும் இருக்க உதவி செய்க. இந்த வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அதன்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக எங்களை வழிநடத்தும் யெகோவாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு லாங் சீரீஸ் மாதிரி ஒரு போன வாரம் அப்படியே தொடர்ந்து அன்பு அதை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஒரு ஷார்ட்டா ஒரு இம்பார்ட்டன்டான முக்கியமான யெஷுவா மசியா கற்றுத்தந்த, நம்முடைய எஜமானர் கற்றுத்தந்த ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யெஷுவாவின் ஜெபம். தி லார்ட்ஸ் பிரேயர். யெஷுவாவின் ஜெபம். ஜெபம் என்றாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஜெபம் என்றாலே என்ன? ஜெபம்னா என்ன? ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் கேட்கல. ஜெபம் என்றால் பிரேயர் தெரியும். பிரேயர் என்றால் ஜெபம், ஜெபம் என்றால் பிரேயர். ஜெபம் என்பதற்கான அர்த்தம் என்ன? இந்த ஜெபத்துல என்ன பண்ண? விண்ணப்பம் இருக்கும், கோரிக்கை இருக்கும், மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கும், அப்புறம் உறுதிப்படுத்தக்கூடிய காரியங்களும் இருக்கும். இதுதான் ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை குறித்து நம்ம யெஷுவா மசியா இந்த பூமியில அவர் மனிதனாக உலாவின பொழுது அவருடைய சீஷர்களுக்கு மாத்திரம் அல்ல, பின்வரக்கூடியதான அவருடைய சீஷருக்கும், அதாவது இப்ப இருக்கிற ஜெனரேஷன், நீ தொடர்ந்து கொடுக்குற ஜெனரேஷன் வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறார்? அவருடைய வார்த்தையை கற்று தந்து இருக்கிறார் இல்லையா? அதுல குறிப்பாக பார்த்தோம்னா, ஜெபத்தை குறித்து அவர் பேசும் பொழுது மத்தேயு 6வது அதிகாரத்துல சொல்லுவார், அன்றையும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைத்து தீர்த்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெபம் என்றாலே அடுத்தவர்கள் காணும்படியாக ஜெபிக்கிறது என்பது இப்ப இல்லை, அப்போதுல இருந்தே அது மாயக்காரர் என்று சொல்லப்படுகிறது. மற்றவர்கள் பார்க்கும்படியா, பாரு நானும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெப கூட்டங்கள் வைத்து ஜெப செய்து என்ன பண்ணுவாங்க? வீடியோவில் எடுத்து என்ன பண்ணுவாங்க? வெறும் ஜெபம், பிரேயர் மீட்டிங், அதாவது ஜெபிக்கிறது மாத்திரம் அப்படின்னா ஜெபிக்கலாம் வாங்க அப்படியெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க? அது ஒரு தொகுப்பாவே எடுத்து போடுவாங்க. ஆனா அப்படி நம்ம பண்றது தேவனுக்கு பிரியமா அப்படின்னா இல்லை. தேவனுக்கு பிரியமானா இல்லை. இப்போ நம்ம ஷபாத்தை குறித்ததான வார்த்தைகள், தேவ வசனங்களை தியானிக்கிறதுக்குண்டான வீடியோஸ் போடுறோம். தேவனுடைய துதி பாடல், அவரை ஆராதிக்கக்கூடியதான பாடல்களை போடுறோம். இப்போ தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து அதை சொல்லுகிறதுக்கு வீடியோ அக்செப்டபிள் போடுகிறோம், சரியா? ஆனா துதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் வீடியோ போடணுமா அப்படின்னா அது தேவையில்லாததுதான். ஆனால் என்ன ஒரு காரியத்துக்காக நம்ம அந்த வீடியோஸை அப்லோட் பண்றோம் அப்படின்னா, அதுல நிறைய காரியங்களை என்ன பண்றோம்? நம்ம தவறுகளை ரெக்டிஃபை பண்றோம். பாடல்களே பார்த்தோம்னா நிறைய கிறிஸ்துவ பாடல்களில் அங்கங்க சில விவேகாகமத்திற்கு அடிப்படையில வார்த்தைகள் வராததை என்ன பண்ணுவோம்? ரெக்டிஃபை பண்ணி போடுவோம் இல்லையா? அப்போ அப்படி ரெக்டிஃபை பண்ணி போடும்போது அது நமக்கும் அதை கட் பண்ணி ஒரு MP3 மாதிரி ஆட் பண்றது நமக்கும் அது கொஞ்சம் உதவியாக இருக்கிறது. அதை மற்றவர்களுக்கு என்ன பண்றோம்? அதை நம்ம கற்று தருகிறோம். ஒரு ஆராதனை என்பது வார்த்தைகள் என்ன அர்த்தம்? கொஞ்சம்
பிப்ளிக்கலி வேதத்தின் அடிப்படையில் வார்த்தைகள் வைத்து ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் முக்கியமாக தேவனுடைய மெய்யான நாமத்தை வைத்து நம்ம என்ன பண்றோம்? அவருடைய உண்மையான நாமம், டிரான்ஸ்லேட்டட் நாமம் இல்லை, டிரான்ஸ்லேட்டட் தமிழ் டிரான்ஸ்லேட்டட் இயேசு, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டட் ஜீசஸ். இது ரெண்டுமே என்ன இல்லை, வேதத்திற்கு மூல பாஷை கிடையாது. யெகோவா ஹமஷியான்றது தான் என்னவா இருக்கு, இயேசு கிறிஸ்துன்றதோடைய மூல பாஷை, உண்மையான நாமமாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் யாவே தேவனாக என்ன பண்றாரு, அவருடைய நாமம் இருக்கு. அதை பிரஸ்தாபம் நம்ம படுத்துகிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுல, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நான் உங்களை என்ன பண்ணுவேன். அப்போ அவருடைய நாமத்தை என்ன பண்றோம், நம்ம பிரஸ்தாபப்படுத்துகிறோம். இதை மனுஷர்கள் தங்களை நாங்க பண்றத எங்களை பாராட்டுங்க, எங்களை உயர்த்துங்க என்பதற்காக செய்கிறோம் அப்படின்னா அது வீணாக இருக்கிறது என்று நம்முடைய எஜமானர் யெகோவா ஹமஷியா சொல்றாரு. ஹல்லேலூயா. நாம அப்படி மனுஷர்கள் காணும்படியாக அப்படி இல்லை, நம்ம என்ன பண்றோம், கற்று தருகிறவர்களாக, வேதத்தின் அடிப்படையிலே போதிக்கிறவர்களாக நம்ம இது எல்லாவற்றையும் செய்கிறோம். சரி, ஜெபம் என்று சொல்லும் பொழுது நான் சொன்ன ஜெபம்ன்றதே ஒரு கான்செப்டா எடுத்து என்ன பண்றாங்க, இது ஜெபம் அதுக்கு ஜெபம்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஜெபத்தையே போடுறாங்க. ஆனா இது வேதத்தின் அடிப்படையிலே சரியாகுமா என்றால் ஆகாது, சரி என்றால் இல்லை. 6வது அதிகாரம் 6வது வசனத்துல, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். எதற்காக யெகோவா ஹமஷியா அந்த வசனத்தை சொல்லுகிறார்? அப்ப அதே ஆண்டவர் தான் எங்கு 2-3 பேர்கள் கூடிய நாமத்தே நான் கூடுகிறார்கள் அங்கே நான் நடுவில் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இங்க நான் சொல்றது, ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ண, அரை வீட்டுல நீ மட்டும் ஒரு பர்சன், ஒரு தனி நபர் மட்டும் வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணுங்க, கூட்டிட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இது ரெண்டுத்துக்கும் கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி, எதிர்மறையா இருக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்றாரா அப்படின்னா அப்படியும் இல்லை. இது என்ன பொருள் கொடுக்கிறது என்றால், எங்கு 2-3 பேர்கள், ஆண்டவர் 50, 100, 500 பற்றி பேசல. அங்க எத்தனை பேரை சொல்றாரு? 2-3 பேர்கள். 2-3 பேர்கள் கூடும் பொழுது அது என்னவா மாறிடுது, அது ஒரு சபையாக மாறுகிறது, சபை கூடுதலாக மாறிவிடுகிறது. அப்ப இப்ப இந்த தனிப்பட்ட ஜெபம் என்பது ஒரு மனுஷன் எப்போதும் தேவனோடு கூட ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். எங்க அறை வீடு எங்க இருக்கு? இன்னைக்கு ஜெபம் பண்றதுக்கு எல்லாம் எங்க போறாங்க, எனக்கு இந்த இடத்துக்கு போனாதாங்க ஜெபமே வரும், எனக்கு சர்ச்சுன்ற ஒரு கட்டிடத்துக்கு போனாதான் நான் என்னால என்ன பண்ண முடியும், ஜெபிக்க முடியும், அங்கதான் நல்ல சமாதானமா இருக்கு, சத்தமே இல்லாத இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அங்கதான் என்ன ஜெபிக்க முடியும். அதுக்கு ஜெபத்திற்குனே நிறைய இடங்கள் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, திறந்து வைத்து இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு போனாதான் ஜெபம் தேவன் யெகோவா ஹமஷியா பிதாவாகி தேவன் ஜெபத்தை கேட்பாரா என்றால் இல்ல. ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சொல்றார். அப்போ ஒரு ஆபத்துல இருக்கும் பொழுது, ஆபத்துல மாட்டிட்டு நல்ல ஒரு தனியான ஒரு அமைதியா இருக்கிற இடத்தை நோக்கி சென்று அந்த இடத்துல ஜெபிச்சாதான் ஆண்டவர் கேட்பாரா? அப்ப ஏன் இந்த வசனம் சொல்லப்படுகிறது என்ற இல்லை. அப்ப ஜெபம் என்பது எங்கு வேண்டுமானாலும் ஆண்டவரை தொடர்பு கொள்ளக்கூடியதான ஒரு காரியமா இருக்குது ஜெபம். அவரோடு கூட நாம் வைத்துக் கொள்ளுகிற உறவு ஜெபமாக இருக்கிறது. அது எங்க இருந்தாலும் அவரை உண்மையாக தேடுவோமையானால் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவார், நமக்கு வெளிப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி ஜெபம் பண்ணும் பொழுது, ஒரு நானும் ஜெபிக்கிறேன் பாருங்க, அந்த நாட்கள்ல பார்த்தோம்னா ஆலயம், அதாவது எருசலேம்ல அங்கங்க வீதியில் ஜெபாலயனே நீ ஜெபிக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அங்கங்க நின்று ஜெபிப்பாங்க. என்ன பாருங்க, இப்ப எப்படி டிவியில போட்டு எல்லாத்தையும் ஜெபிக்கிறாங்களோ அதே மாதிரி அங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற, முதல்ல நீ எங்க தேடு ஆண்டவரை, உன்னுடைய வீடுகளிலே தேவனை தேடு.
இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் தன்னுடைய வீடுகளில், நம்முடைய வீடுகளில் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருப்போம்? நம்ம எங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நிறைய பேர் சர்ச்சுக்கு போறாங்க இல்லையா? சர்ச்சில் ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. எங்க இருக்காரு? நம்முடைய இருதயத்திலே அவர் என்ன பண்றாரு? வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய இருதயமே அவருடைய, நம்முடைய சரீரமே அவருடைய ஆலயமாக இருக்கிறது. அவர் நம்முடைய இருதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? எங்க நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம வீடுகளில் இருக்கிறோம். அப்ப அந்த வீடுகள்ல என்ன பண்ணணும்? நம்ம தேவனை தேட வேண்டும். நான் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது ஒரு ஸ்லோகன் மாதிரி ஒன்று போட்டு வச்சிருந்தாங்க. தன் வீட்டிற்குள் தேவனை தேடாதவன் சபைகளில் சென்று தேடினாலும் அவர் உங்களுக்கு கிடைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன். ரொம்ப அருமையான ஸ்லோகன் அது. உங்கள் வீட்டிற்குள் தேவனை, தன் வீட்டிற்குள் தேவனை தேடாதவன் சபைக்கு சென்று தேடினாலும் அவர் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாராம். ஏன்னா இது எதற்காக போடுறாங்க? சபை 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 அங்க போனாதான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கிடையாது. தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிற முதல்ல எங்க தேடுங்க? உங்க வீடுக்குள்ளாக தேடுங்கள். ஆண்டவராக யெஷுவா மஷியா அவர் கடலில் ஏறி என்ன பண்றாரு? சீஷர்களோட கடல்லையா இருக்கிறார். அப்ப என்ன வந்தது? புயலோ மழையும் ஓயாமல் பெய்து காற்று, பலத்த காற்று வீசி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த இடம் எப்படியா இருக்கு? இறைச்சலோடு பயத்தோட எல்லா சீஷர்களும் படகுல இருக்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு? யேசுவா என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க? என்ன பண்றாரு? ஓய்வு எடுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. உடனே சீஷர்கள் என்ன பண்றாங்க? எழுச்சி, நாங்கெல்லாம் என்ன பண்ண போறோம்? சாக போறோம். நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம்? சாக போறோம், எழுந்துருங்க. உடனே அவங்களுக்கு ஆண்டவர் கேட்பாரு, உங்களுக்கு அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டு என்ன பண்ண? காற்றையும் கடலையும் அதற்றினால் அது அமைதலாயிற்று. அப்ப எங்க பிரச்சனை இருக்கு? பிரச்சனை எங்க இருக்கு? பிரச்சனைகள் எங்கப்பா இருக்கு? வீட்டுல தானே பிரச்சனை நிறைய உருவாகிறது. பிரச்சனை இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அப்பொழுதுதான் பிரச்சனைகள் மாறி சமாதானம் வரும். அது வர வரைக்கும் என்ன பண்ணணும்? ஜெபித்து கொண்டே இருக்கணும். எல்லாரும் பார்க்குற மாதிரி இல்லை, நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரம் அது தெரிகிற மாதிரி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்றது. உன் வீட்டுக்குள்ள போய் பூட்டிட்டு நீ தனியா ஜெபம் பண்ண. அப்ப அந்த ரங்கத்துல பார்க்கிற உன் பிதா எப்படியா பலன் அளிப்பாரா? எப்படியா பலன் அளிப்பாரா? வெளியரங்கமாக நமக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். அப்பதான் பலனே வருகிறது. நம்ம தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம் நம்ம வீடுகள்ல போயிட்டு, ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியம் நமக்கு எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு ஆண்டவரை தேடும் பொழுது, அதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் வந்து கேட்பாருன்னா இல்ல. அதையும் சொல்லிட்டாரு, நீங்க என்ன பண்ணுங்க? தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு எங்கள் ஜெபம் அதிகமாக கேட்கும் என்று ரொம்ப நேரம் 1/2 மணி நேரம் இருக்கிற வார்த்தையை திருப்பி ரிப்பீட்டே போட்டு என்ன பண்ணுங்க? ஜெபம் செய்யாத இருங்கள் அப்படின்று அது 7வது வசனத்துல போட்டு வாசிக்கலாமா? அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இப்ப நம்ம ஜெபமானது சிம்பிளா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சிம்பிள். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கிறார். பெட்டிஷன் போடுறது அழப்புனா போய் ஒரு நம்ம ஒரு அத்தாரிட்டி கிட்ட போறோம், அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போறோம், ஒரு பெட்டிஷன் ஒரு விஷயத்துக்காக பெட்டிஷன் ஒன்று போடுறேங்க. இந்த இடத்துல வந்து நாங்கள் வீடு கட்ட போறோம், இந்த இடத்துல இந்த கவர்மெண்டோட இந்த இது இருக்கு, இதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றோம். என்ன பண்ணுவோம்? நாங்கள் 1988 49 வாங்கினோங்க, அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இப்படி கட்டின்னு இருக்கிறோங்க, இப்படிலாம் வந்ததுங்க அப்படிலாம் கதை கொடுத்தா பெட்டிஷன் படிக்கிறவங்க என்ன ஆகும்? உளறி இருக்காங்க. இதெல்லாம் யாரு கேட்டா? மனுஷனாகிய நமக்கு என்ன இருக்குது? என்ன பாயிண்ட்? எதற்காக நாம் ஜெபிக்கிறோம்?
என்ன பாயிண்ட் ஆண்டவர்கிட்ட பாயிண்ட். ஆண்டவருக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். என்ன தேவைன்றத அவருக்கு தெரியும். இருந்தாலும் ஜெபம் என்பதை குறித்து நம்மை அவர் கேட்கும்படியாக செய்கிறார். அதுக்குன்னு அலப்பியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. ஒரு ஜெபத்தை 10 தடவை ஒரே வார்த்தையை போட்டெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. ஜெபிக்கிறது அவருக்கு பிடிக்காது. அலப்புகிற ஜெபம் என்று வேதவசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அல்லேலூயா. இப்படி அவர்கள் அஞ்ஞானிகள், ஞானமே இல்லாதவர்கள் தான் அதெல்லாம் செய்வாங்க, நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்ல முடிச்ச பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி ஜெபிக்கணும் அதை கூட நமக்கு நம்முடைய தேவன், நம்முடைய ரட்சகர் தான் பண்ற நமக்கு சொல்லி கொடுத்து, நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று 9ஆம் வசனத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. இதைதான் நம்ம குறித்து என்ன பண்ண போறோம் இன்னைக்கு. ஒவ்வொன்றும் எதை குறிக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்த்து ஜெபமானது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். அல்லேலூயா. அப்ப ஜெபமானது முதலாவது எங்க தேடணும்? வீட்டுல போயிட்டு என்ன பண்ணுங்க, உங்களுடைய பெட்டிஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, அங்க இருந்து போடுங்க. ஓகே, சரி. அடுத்தது, நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பர மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஒரு கமா. என்னது? பர மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று. Our Father who art in the heavens. அதுல வந்து பர மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, அதுல கமா போட்டிருக்காங்களா பாருங்க. முதலாவதாக நம்ம என்னுடைய தகப்பன், என்னை ஆட்கொள்ளுகிறவர், என்னை ஆளுகை செய்கிறவர் யாருன்னு அதுல நம்ம சொல்றோம். அந்த பிதா எங்க இருக்கிறார் என்று சொல்றோம். அவர் பரலோகத்திலே வீற்றிருக்கிறவர், அவர் உன்னதமானவர், அவர் அதிசயமான. பரம் என்றால் பரத்திலிருந்து, அதாவது வந்து பரலோகம் என்னால நமக்கு கீழே இருக்கா மேல இருக்கா? நம்ம போக முடியுமா? பார்க்க முடியுமா? ஒருவரும் காணக்கூடாதவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் தான் நமக்கு பிதா என்பதை நாம என்ன பண்றோம், அழுத்தமாக விசுவாசித்து என்ன பண்றோம், நம்ம சொல்றோம். பரமண்டலத்தில் இருக்கிற உங்கள் பிதாவே இருக்கார், எங்கள் பிதாவே. பரமண்டலத்தில் இருக்கிற, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிறோம். அதுல முதலாவதாக நமக்கு பிதா இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார்னா, அவர் பரலோகத்துல இருக்கிறார். அவர் யாருடைய பிதா என்றால் என்னுடைய பிதா, எங்களுடைய பிதா என்பதை குறித்து நம்ம என்ன பண்றோம், நாங்க சொல்றோம். விசுவாசம் அந்த இடத்துல என்ன ஆகுது, உருவாகிறது. அல்லேலூயா. அடுத்தது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவருடைய நாமமானது முன்னாடி நம்ம சொல்லும் போது அதிசயமான நாமம், அற்புதமான நாமம். அவருடைய நாமத்திற்கு தான் ரட்சிப்பு உண்டு. அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அப்ப அவருடைய நாமம் என்பது எப்படிப்பட்டதா இருக்கு, பரிசுத்த உள்ளதாக இருக்கிறது. அப்ப அவருடைய நாமம் என்ன நாமம்? யாவே, யெகோவா மஷியா என்கிறதான பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவினுடைய நாமமும், பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிற நம்முடைய எஜமானரான யெகோவா மஷியாவினுடைய நாமத்தை நம்ம என்ன பண்றோம், பிரஸ்தாபப்படுத்துகிறோம். அந்த நாமமானது எப்படிப்பட்ட நாமமா இருக்கிறது, அது பரிசுத்தமுள்ள நாமமாக இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சு, நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவரே பரிசுத்தமான உங்களுடைய நாமத்தை நான் என்ன பண்ணக்கூடாது, வீணாக உபயோகிக்க கூடாது. இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் மேலே என்ன பண்ணுவாங்க, சத்தியம் போடுவாங்க. நிறைய பேர்
அது என்னவா இருக்கு? தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குவதாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய நாமம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. அது அனாவசியமாக என்ன பண்ணக்கூடாது? தேவ நாமத்தை உபயோகிக்க கூடாது. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்திற்குலாம் அவருடைய நாமத்தை இழுக்கக்கூடாது. ஒருத்த நம்பினா நம்படும், நம்பகிட்டே உண்மையா இருந்தா நம்பலனா போகட்டும். அதுக்கு தேவனுடைய நாமத்தை உள்ள இன்க்ளூட் பண்றதுன்றது சரிப்பட்டு வராது. அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்? பரிசுத்தமுள்ள நாமம். பரிசுத்தமுள்ள நாமம் எதற்கு உதவும்? நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியதுக்காக உதவுகிறது இல்லையா? அப்ப அவருடைய நாமத்தை எங்கு வழங்க வேண்டுமோ அங்கதான் நம்ம சொல்ல அது தெரிந்துக்கணும் நம்ம. சரியா? அப்ப அவருடைய நாமமானது எங்க கொடுக்கணும்? நம்ம எங்க சொல்லலாம்? ஜெபத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மற்றவர்களிடத்திலே, தேவனை தெரியாதவர்களிடத்திலே தேவனுடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம், அவருடைய நாமத்தை அறிந்து அவரை அண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்துல நாம் என்ன பண்ணலாம்? சொல்லலாம். அப்ப முதலாவதாக நம் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நமக்கு ஒரு பிதா உண்டு. அந்த பிதாவாகிய தேவன் பரலோகத்துல இருக்கிறார் என்பதை நம்ம சொல்றோம். ரெண்டாவது என்ன பண்றோம்? அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ள நாமது என்பதை நம்ம பிரஸ்தாபப்படுத்துகிறோம். மூன்றாவது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அது உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்முடைய எண்ணம் எல்லாம், நம்முடைய ஏக்கம் எல்லாம் எதை குறிச்சு இருக்கிறோம்? ஆண்டவரே, இந்த நான் இருக்கிற இப்ப பூமியானது எப்படி இல்லை, எங்களுடையது கிடையாது. அது எங்களுடையது எது? உம்முடைய ராஜ்யம். எப்பொழுதும் நம்முடைய இருதயமானது தேவனுடைய ராஜ்யம் வரும்படியாக விசுவாசித்து வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிற இருதயமாக இருக்க வேண்டும். அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சில பேர் எல்லாம் இந்த ஜெபத்தை சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஜெபிச்சேன் அப்படின்னா. ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல மடங்கு அதுக்கு அர்த்தங்கள் உண்டு. அந்த வார்த்தையை நம்ம அர்த்தத்தோடு சொல்லும் பொழுது அதற்கு என்ன இருக்கு? பலன் உண்டு. அது அப்படியே பிரேயர் அப்படியே இதாக படிச்சுட்டு போனா அதுக்கு என்ன இல்லை? பரலோகத்தில் இருக்கிறாங்க, எங்களுக்கு தாங்க நாம் பிரசுத்தப்படுதாங்க, இன்னும் இதுக்கு கடற்கடன்னு சொல்றது எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? மீனிங் இருக்கு இல்லையா? இப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம்னா எங்களுடைய வீடு, நாங்க அதை தான் விரும்புகிறோம், அதை தான் வாஞ்சிக்கிறோம் என்பதை நம்ம இடத்துல நம்ம சொல்லுகிறோம். அடுத்தது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்ற ஒரு அடுத்த ஒரு பாயிண்ட் கொடுக்கிறோம். என்ன அது? ஆண்டவரே பிதாவே, பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் என்ன நடத்தி கொண்டு இருக்கிறதோ அதுதான் ஆண்டவரே நாங்க இப்ப பூமியில இருக்க அந்த சித்தத்தை இங்க செயல்படுத்துங்க அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரிடத்துல சொல்றோம். உங்களுடைய சித்தம் பரலோகத்துல என்ன நடக்குது? அவருடைய சித்தம் தான் ஃபுல் பரலோகமும். அதே போல இந்த பூமியில என்ன பண்ணுங்க? சித்தத்தை நீங்க செயல்படுத்துங்க, நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். என்னைக்குமே நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம என்னதான் கை நிறைய சம்பாதித்தாலும் சரி, நமக்கு சோறு போடுறதுக்கு பாமா இருந்தாலும் சரி, கணவன் இருந்தாலும் சரி, சாப்பாடு நமக்கு ஆகாரம் என்பது ஃபுல் சோர்ஸ் எங்கேருந்து வருது? அங்கிருந்து இல்லை. அங்க யார் கொடுக்குறா? தேவன் பாட்டி அளந்தாதான் எல்லாரும் என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். அப்ப ஆண்டவரிடத்துல பிதாவிடத்துல என்ன கேட்கணும்? நம்ம எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று என்று எப்ப சொல்றாரு? நாளைக்கு ஆண்டவரே இந்த வாரம் ஃபுல்லா எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு கொடுங்க, நான் இருக்கு. ஆண்டவரே அடுத்த வருஷம் நான் எப்படி சாப்பிட போறேன்னு எனக்கு தெரியல, சரி இந்த வருஷத்துல நான் சேர்த்து வச்சுட்டேன், இதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன், அடுத்த வருஷத்துக்கு வேண்டிய சாகரத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்றாரா? இல்ல இல்லையா? இன்று வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாரும்.
ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம என்னைக்கு இன்றைக்கு எழுந்துக்கும் பொழுது ஆண்டவர் இன்று எனக்கு இந்த ஜெபத்தை சொல்லும்போது, இன்றைக்கு எனக்கு என்ன ஆகாரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை எனக்கு என்ன பண்ணுங்க, தாங்க என்று சொல்ல வேண்டும். அதில் அர்த்தம்னா அதை டபுளா பிரிச்சிடலாம். சரீரபூர்வமான ஆகாரம் இருக்கிறது, ஆவிக்குரிய ரீதியிலே ஆகாரம் இருக்கிறது இல்லையா? ஆவிக்குரிய ரீதியில என்ன ஆகாரம் சாப்பிடுவோம் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தைகள் இல்லையா? அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளும் நம்மளுடைய ஆவிக்கும், தேவன் தரக்கூடியதான உணவுகளோ என்ன பண்ண நம்மளுடைய சரீரத்திற்கும் உதவ வேண்டும் இல்லையா? அதனால ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்ன பண்ணுங்க, எங்களுக்கு தாங்க என்று. ஆண்டவருடைய கரத்தை, ஆண்டவருடைய நம்ம சாப்பிடுகிறது ஆண்டவரிடத்திலிருந்து மாத்திரம்தான் வருகிறது என்பதை நம்ம பறைசாற்றுகிறோம். என்னைய பார்த்து கொள்கிறதுக்கு என்னதான் தாய் தகப்பன்மார்கள், கணவன்மார்கள், என்னுடைய மனைவி எனக்கு சமைச்சு போடுவா அப்படின்னு நம்ம இருக்கிறத விட்டுட்டு, நான் சின்னைக்கு சாப்பிட்றது என் தேவனால தான் நான் திருப்தியா இருக்கிறேன் என்கிறத நம்ம எப்பொழுதும் உணர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக தான் யெஷுவா சொல்லித்தர, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்னைக்கு தாங்க என்று நம்ம கேட்கணுமா. ஆண்டவருக்கு தெரியுமா இல்லையா நமக்கு என்ன வேணும்ன்றது அவர் அறிந்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்ப இதை குறித்து என்ன நம்ம கேட்கிறோம், என்ன சொல்றோம், உங்ககிட்ட இருந்து தான் எனக்கு ஆகாரமே வருது, அது எனக்கு தாங்க. என்ன ஆகாரம்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் என்ன இன்றைக்கு வேணுமோ அது மட்டும் தாங்க என்பதை குறித்து கேட்கிறோம். அடுத்தது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போகல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இப்ப நம்ம ஒரு 50 லட்சம் கடன் வாங்கியிருப்போம். நம்ம அதனுடைய போயிடுச்சு, அது ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அதை கடன் கேட்க வராங்க. நம்மளோட இருதயத்தில் என்ன வரும், நம்மகிட்ட பணம் இல்லை, நமக்கு வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு தான் வரும். இப்போ அதை அந்த 50 லட்சத்தை கேட்டு வராங்க. உங்களோட இருதயம் என்னவா இருக்கும்? நம்ம இருதயம் என்ன சொல்றது, என்னதான் எதிர்பார்க்கும்? அந்த கடன்காரங்கிட்ட இருந்து கடன் வாங்குகிறவங்கள வராங்கள, அவங்க கிட்ட அவங்க என்ன செய்யணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். என்ன செய்யணும்னு எதிர்பார்ப்போம் அந்த கடன்காரங்கிட்ட இருந்து. சரி, இந்த 2 மாதம் அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா, ஒத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்குமே, நம்ம அடுத்த மாதம் கொடுத்து 2 மாதம் கழிச்சு கொடுத்து விடலாமே அப்படின்னு இருக்கும். அப்போ அதை செய்கிறாங்க அவங்க. இன்னும் அவங்க நமக்கு சந்தோஷமா ஆயிடும். சரி, 2 மாதம் கழிச்சு நம்ம என்ன பண்ணலாம், கடனை அவங்க ஒற்றுக்கொண்டாங்க, அங்கே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி ஆயிடுவோமா. அதே போல எங்கள் கடன்களை நாங்கள் மன்னிக்கிறது போல, என்னது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. யெஷுவா ஹமஷியாவுடைய கான்செப்டே என்னது, மன்னிக்கிறது. ஏன்னா அவர் மன்னிக்கலன்னா நம்ம இன்னைக்கு என்ன பண்ண மாட்டோம், இருக்க முடியாது. நம்ம பாட்டு என்னவா இருப்போம், மிருகம் மாதிரி இருப்போம். அவர் மன்னிக்கலன்னா, அவர் மன்னித்தவருடைய ஜீவன் தரவில்லை என்றால் நாம மிருகமாக தான் அழிஞ்சிட்டு இருப்போம். அப்ப அவர் நம்முடைய ராஜா எப்படியோ, நம்முடைய ரட்சகர் எப்படியோ, அப்படியே நாம என்ன பண்ணோம், இருக்க வேண்டும். ஃபுல்லா அவருடைய சித்தமே, நான் உங்களை மன்னிச்சேன், நீங்க பிறகு என்ன பண்ணுங்க, மன்னிங்க. அதுதான் கான்செப்ட். அப்ப எங்கள் கடனாளி, மற்றவர்களுக்கு நம்ம கடன் கொடுக்கும் பொழுது அவர்கள் கொஞ்சம் இறக்கம் பாராட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்க, நமக்கு கொடுக்கும் பொழுது அவங்க எப்படி நமக்கு இறக்கம் செய்யறாங்களோ அதே போல நாம என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். இப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்கா? மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும், டவுட் இருக்கா? அவங்க மன்னிப்பு கேட்டா நம்ம மன்னிக்கணும். சரி, அப்புறம் வேற எதாவது டவுட் இல்லை? அவங்க மன்னிப்பு கேட்கலனாலும் நம்ம என்ன பண்ணோம், மன்னிச்சு வச்சிடணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்ம மன்னிப்பு கேட்ட பிறகு அவர் வந்து என்ன பண்ணல, மறிக்கல.
இல்லையா? கேட்ட பிறகு மறைச்சாரு. நம்மலாம் பிறந்து இவ்வளோ நாட்கள் கழித்த பிறகு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவோம்? அதுக்கு முன்னாடி நமக்காக ஒரு மரித்து இல்லையா? மரித்து உயிர் தெரிந்தார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நாம எப்படி இருக்கணும்? மன்னிக்கிற குணமுள்ளவர்களாக இருக்கணும். மன்னிக்கிற குணமுள்ளவர்களாக இருக்கணுமே தவிர அக்செப்ட் பண்ணிக்கிற காம்ப்ரமைஸ் பண்ற குணங்களாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க? மிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த காம்ப்ரமைஸையும் இந்த ஃபர்கிவ்னஸையும், அதாவது மன்னிக்கிறதையும் ஒத்து போகிறதையும் என்ன பண்ணிடுறாங்க? மிக்ஸ் பண்ணிட்டு ஒத்து போகிறது தான் சதிச்சவங்க கூட என்ன பண்ணுறது? வாழ்ந்து விடுறது. ஒத்து போகிறது தான் அவங்களோட ஒத்து போயிடலாம். அதான் மன்னிக்கிறது தவறாக எடுத்துக்கிறாங்க. மன்னிக்கிறது என்பது ஒருவர் தவறு செய்துவிட்டு நம்ம இடத்துல கேட்கும் பொழுது, சரி நான் மன்னிச்சிட்டேன், அவ்வளோதான், மன்னிச்சாச்சு, ஆண்டோட வழிங்க. ஆனால் அவர் திருப்பி திருப்பி அதே தவறு செய்து கொண்டு இருக்கும் பொழுது, சரி அவர் கூட நான் என்ன பண்ணணும்? பேசணும், எப்பவுமே போல என்ன பண்ணலாம்? இருக்கலாம். அப்படின்னா அந்த தவறு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? திருந்தறதுக்கு நம்ம வாய்ப்பு தரலன்னு என்று அர்த்தம். மன்னிக்கிறது என்றால் அவர்களோட தவறுகளை எப்பொழுது என்ன பண்ணணும்? நம்ம இது ஆண்டவருக்கு பிரியமான காரியம், நீங்க செய்யல, திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க சொல்லும் பொழுதெல்லாம் மன்னிப்பு கேட்கறாங்கன்னா அது அக்செப்டபிள். நான் அவங்களோட அதே தவறு செய்யும் பொழுது அதே சுற்றி சுற்றி திருப்பி அவங்ககிட்டயே வந்து சொல்றதுன்றது அது செட் ஆகாது. அப்ப நமக்கு பிறர் மன்னிக்கிறது போல நம்ம மற்றவர்களுக்கு இருக்கும் பொழுது நம்ம மன்னிக்க வேண்டும். அடுத்தது, எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். என்ன நடக்குது? அடுத்தது, ஆண்டவரே எங்களுக்கு சோதனைக்குள்ளாக என்ன பண்ணுங்க? சோதனைக்குள்ளாக மாட்டிக்கொள்ளாமல் இருக்க தீமையிலிருந்து எங்களை என்ன பண்ணுங்க? ரட்சித்து கொள்ளுங்கள். சோதனைக்குட்பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். இந்த உலகம் முழுவதும் எதுல இருக்குது? பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. அப்போ அவருடைய ரட்சிப்பு என்பது வருகிற காரியமா இருக்கு. சரியா? அப்ப தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. இந்த உலகம் எப்போ போதோ அப்பதான் தீமை போகும். உலகம் எப்போ போகுதோ அப்பதான் தீங்கு என்பதே போகும். ஆண்டவரோட ராஜ்யத்துலதான் தீங்கு இல்லாத இருக்க முடியும் இல்லையா? அப்ப அந்த ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே நம்முடைய ராஜா இருக்கும்போது எங்களை சோதனைக்குள்ள பண்ணி என்ன பண்ணாதீங்க, தீமையிலிருந்து எங்களை அந்த தீங்களை சிக்கி கொள்ளாமல் நாங்கள் வந்து ஆக்கினை தீர்ப்பு அடையாமல் இருக்க எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த வசனம் முடிஞ்ச பிறகு வந்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடைய இருக்கிறது, அதோட சேர்த்து வந்துடுது. இப்ப எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் அப்படின்னா, அப்ப மோசே எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அப்ப அது சோதனையா? சொல்லுங்க. ஆபிரகாம் கஷ்டப்பட்டாரா? தேவனுடைய தாசர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? சோதனை உங்களுக்கு நேரிட்டது. இப்ப இந்த கான்செப்ட், இந்த ஜெபமானது எதை குறிக்கிறது என்றால், இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. ஆகவே எங்களை என்ன பண்ணாதீங்க, இந்த உலகத்துல மாட்டி இந்த உலகத்தோட அடித்து போகிறவர்களாக விட்டு விடாதீர்கள். எங்களுக்கு அன்றன்ற வாழ்க்கையில சோதனைகள்லாம் வரும், அது போயிடும் இல்லையா? ஆனால் அதில் சிக்கி கொண்டு நாங்கள் எங்க போயிடக்கூடாது? உண்மை விட்டு அகன்று போக கூடாது. அதனால என்ன பண்ணுங்க, எங்களை தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்படியாக நம்முடைய ரட்சகர் கற்றுத்திருக்கிறார். அப்புறம் என்ன சொல்ற? ராஜ்யமும். இப்ப இருக்கிற ராஜ்யம்னா நிரந்தரம் இல்லை. ராஜ்யமும் வல்லமையும், பவர் யார்கிட்ட இருக்கு? வல்லமைனது பவர், சக்தி எங்க இருக்கு? தேவன் இடத்துல மாத்திரம்தான் இருக்குது. அப்புறம் மகிமையும், அது எங்க இருக்கு? தேவனிடத்துலதான் இருக்கின்றத உறுதிப்படுத்துகிறோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அதை நாங்க யாரிடத்துல என்ன பண்ண மாட்டோம்?
தரவே மாட்டோம் ஆண்டவரே. உமக்கு கொடுக்கக்கூடியதான உம்முடைய ராஜ்யம் மாத்திரம், அந்த ராஜ்யம் எல்லாம் உமக்கு உரியது மாத்திரம் தான். அதுல நாங்க என்ன பண்ண மாட்டோம், மற்றவர்களுக்கு ஊருக்கு வந்தா ராஜ்யம் நல்லா இருக்குமே அப்படின்னு நாங்க அதை சொல்ல மாட்டோம். உம்முடையது ராஜ்யம், வல்லமை, பவர் உம்முடையதுதான் அப்படின்னு சொல்றோம். மகிமையும் குளோரி என்னது உமக்கே உரியது என்று என்றைக்கு உரியது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆமேன் என்று முடிக்கும்படியாக நம்முடைய ரட்சகர் கற்றுத்ததுக்கு என்ன ஒரு அருமையான ஜெபம். இந்த அர்த்தத்தோடு சொல்லும் பொழுது அது என்னவா இருக்கு, அது அந்த ஜெபமானது கிரியை செய்கிறதா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த ஜெபத்தை சொல்லி தருகிறான்னு சும்மா வீணுக்கு சொல்லி தரல, வீணன்று சொல்லி தரல, அதுக்கு அர்த்தத்தோடு நமக்கு கற்று தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம இந்த ஜெபத்தினுடைய அர்த்தங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்னைக்கு புரிந்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா? ஹல்லேலூயா. புரிந்து கொண்டு இருக்கிறன்னா இன்றைக்கு நம்ம தியானித்த இந்த வார்த்தைகளின்படி என்ன பண்றோம், நம்ம அனுதினமும் இந்த ஜபத்தினுடைய கான்செப்ட்ல தான் ஜபம் இருக்க வேண்டும். அழப்புகிற ஜபமாக என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய பிதா நமக்கு எவ்வளவு ஒரு அருமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நம்முடைய பிதா நமக்கு எவ்வளவு அருமையான சித்தத்தை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணோம், புரிஞ்சு கொள்ள வேண்டும். சித்தத்தை வைத்திருக்கிறார், அருமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நாம் தேவனுக்குள்ளாக வாழனா அதை நம்ம வீணடிக்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் அருமையான சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். அது ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோட என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அப்படி வாழும் பொழுதுதான் அவருடைய ராஜ்யத்துல நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும், போக முடியும். ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்ம கைவிடுவதும் இல்லை. என்னதான் பிரச்சனைகள் மழை போல புயல் போல வந்தாலும் அது கொஞ்ச நாள்ல அந்த அந்த காரியத்தை வைத்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குள்ளாக வளர்கிறோம் என்பதை குறித்து அந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருகிறது. அதெல்லாம் தேவனுடைய நாமத்தினால மேற்கொள்ளும் பொழுது அது எப்படி ஆயிடும், நமக்கு ஆண்டவர் ராஜ்யத்துல பிரவேசிக்க நம்மை நாம இன்னும் அதிகமா கணித்திருக்கிறவர்களாக நம்மை மாற்றிவிட முடியும். ஹல்லேலூயா. ஆகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்மை நாமே தந்து எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஜனமாக இருக்க நம்மை நாம் எப்போ கொடுப்போம். அன்பை தகப்பனே, பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, எங்கள் மீட்பராகிய இரட்சகரே, உங்களுடைய ஜெபம் நீர் கற்றுக் கொடுத்த ஜெபம் எத்தனை அருமையுள்ளதாக இருக்கிறது. ஒவ்வொரு ஜபத்தினுடைய ஒவ்வொரு வரிக்கும் எத்தனை ஆழங்கள் கருத்துக்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் இன்று தியானித்தோம். தெய்வமே, உங்களுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படியாக உதவி செய்யுங்க. பரலோகத்தில் பிதாவாகிய தேவனே, பரத்திலிருந்து எங்களை தாங்குகிறவரே, பரத்திலிருந்து எங்களை வழிநடத்துகிறவரே, பரத்திலிருந்து எங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே, பரத்திலிருந்து எங்களை மன்னிக்கிறவரே, வழி நடத்துகிறவரே, எங்களை மீட்கிறவரே, இந்த ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல் இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. நம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், ராஜ்யத்தையே விரும்புகிறோம். இந்த கூடாரம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த கூடாரம் நிரந்தரமானது அல்ல, நம்முடைய ராஜ்யமே நிரந்தரமானது. தகப்பனே, இந்த ராஜ்யம் வர
வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். யெகோவாவின் நாமத்தினால் பிதாவாகிய தேவனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரலோக தேவன். அவரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம். அவரே நம்மை உண்டாக்கினவர். அவருக்கே மகிமையும் வல்லமையும் கனமும் செலுத்தி துதியை ஏறெடுப்போம். ஆமென்.
சிறந்த வாசனையாக ஏற்றுக்கொண்ட மகா பரியதற்காக நன்றி. விசுவாசியாய் நாமத்தினாலும் இன்னும் அநேகரை அறிந்து செய்து அறிந்தவர்கள் உம்முடைய கற்பனைப்படி வாழ்வாழ்வை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்கிறார். எல்லாத்தையும் நாமற்றமாக மாத்திரத்தை செலுத்தி வீட்டில் வச்சதுமான விசுவாசியாய் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமென். ராசசரம் ஆத்மாவே யாமே தேவனே ஸ்தோத்திரம் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனை கற்று தந்த அவருடைய ஆரோனுடைய ஆசீர்வாதங்கள் அந்த ஆசாரியத்துவத்தினுடைய ஆசீர்வாதங்களை தேவதைகளிலிருந்து பெற்றுள்ளோம். ஹல்லேலூயா. யாவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கடவர். யாவே தேவன் நம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் ஆக்கடவர். யாவே தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கடவர். நிர்பயனை ஷபாஷ்.